அதே மாதிரி வந்து நம்மளோட ஃப்ளைட்டோட டைமிங் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃப்ளைட் டைமிங்கில் வந்து 4 hours பிஃபோர் ஏர்போர்ட்டில் இருக்கும். 4 hours பிஃபோர் நம்ம வந்து சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்துடும். சரியா? அதே மாதிரி வந்து நம்மளோட பேக்கேஜ், ஹேண்ட்பேக்கில் என்ன வைக்கணும், பேக்கேஜில் என்ன வைக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சுருங்க இன்ஷால்லா. எஹ்ராம் வந்து நம்ம பெஹ்ரீனில் கட்டுறோம். அதே மாதிரி வந்து இல்லை வீட்டிலேருந்தே கட்டிட்டு வரவங்க வீட்டிலேருந்தே கட்டிட்டு வந்துடலாம் இன்ஷால்லா. சரியா? ரெண்டாவது விஷயம் வந்து நம்மளோட மெடிசன்ஸ். ஏன்னா வந்து கிளைமேட் இப்போ வந்து என்ன இருக்கு, கொஞ்சம் எல்லாம் மாறி இருப்பாங்க. நம்ம போனோன்னு காற்று தண்ணி அங்கெல்லாம் மாறும். அதனால வந்து சில பேருக்கு வந்து செட் ஆகாது. அந்த மெடிசன்ஸ், ஜென்ரல் மெடிசன்ஸ் இருக்குல்ல, நம்மளோட ஃபீவர், காஃப், அந்த மாதிரி என்ன மெடிசன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. ரெகுலர் மெடிசன்ஸ் யாருக்குனாச்சும் வாங்குறீங்க, பிபி சுகர் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. தேவை அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம் சொல்லி எல்லாம் யோசனை பண்ணி வராதிங்க. அங்கே ரொம்ப காஸ்ட்லி மெடிசன்ஸ். இங்கே ஜென்ரல் மெடிசன்ஸ் இங்கேயே வாங்கிக்கணும். அதே மாதிரி ரெகுலர் மெடிசன்ஸ் அந்த பிபி சுகர் அதெல்லாம் இருந்தால் அந்த மெடிசன்ஸ் ஒரு 20 நாள் 25 நாளுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்குற மெடிசன்ஸ்க்கு பில் வாங்கி வச்சுக்கோங்க இன்ஷால்லா. சரியா? அதே மாதிரி வந்து நம்மளோட பயணங்கள் நம்ம வந்து சொல்ற டைமுக்கு எல்லாம் வரணும். நீங்க வந்து கோஆபரேட் பண்ணாதான் எல்லா விஷயங்களும் கரெக்டா நடக்கும். நீங்க வந்து எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நான் வந்து யோசிக்கிறேன் மாதிரி நான் போக சொல்ல அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சவுதியோட ரூல்ஸ் தனி, இந்தியாவோட ரூல்ஸ் தனி. அங்க வந்து நம்ம வீட்டு வெளியில ஆட்டு பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயங்கள் கிடையாதுங்க. நம்ம சொல்ற டைமுக்கு நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்தீங்க மட்டும்தான் பஸ் வந்து நிற்கும், பஸ்ல ஏறணும் இறங்கணும் எல்லா விஷயங்களும் இருக்கும். நம்ம வந்து ஒருத்தர் 2 பேர் போல 70 பேர் போறோம். எத்தனை பேர் போறோம்? 70 பேர் போறோம். அப்ப அந்த 70 பேருக்கு நம்ம மேனேஜ் பண்ணணும். ஒருத்தருக்கு 3 பேர் இருக்கும் மேனேஜ் பண்றதுக்கு. அப்ப கூட வந்து நீங்க அந்த டைமுக்கு வந்தா மட்டும்தான் உண்டு. மக்காலியோ மதீனாலியோ எல்லாம் இருக்கு. சாப்பாடு விஷயங்கள் வந்து ஒரு டைம் சொல்லுவோம், அந்த டைம்ல சாப்பிடணும். நீங்க நம்ம வீட்டுல வந்து எப்போனா சாப்பிடுவோம். காலையில 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருப்பானா 9 மணிக்கு தான் சில பேர் பழக்கம் இருக்கும் சாப்பிடுறது. ஆனா 7 மணிக்கு சாப்பிட்டே ஆகும். அங்க வந்து சவுதி ரூல், ஹோட்டலோட ரூல்ஸ் இருக்கும். சரியா? 7 மணி 8 மணிக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் முடியும். லஞ்ச் வந்து லுஹருக்கு அப்புறம் ஒரு 1 hour கேப் கொடுப்பாங்க. இஷாக்கு அப்புறம் ஒரு 1 hour கேப் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டைமிங் இல்லாம எதுவுமே கிடையாது. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு டைம் சொல்லிட்டோம், அந்த டைம்ல எல்லாம் பண்ணியே ஆகும். சரியா? அதே மாதிரி எஹ்ராம் நீங்க வந்து 2 செட் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 செட் எஹ்ராம் வச்சுக்கோங்க. எதுக்காக வந்து மத்தாஃப் கீழே நம்ம வந்து காபத்துல்லாவுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, எஹ்ராம் இல்லாம போக முடியாது. எஹ்ராம் கண்டிப்பா வந்து போட்டு போனாதான் கீழே போக முடியும். பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்கள் நார்மலா வந்து கீழே போகலாம். ஆண்களுக்கு சொல்றேன், ஆண்கள் எஹ்ராம் இருந்தா மட்டும் தான் கீழே மத்தாஃப்ல போக முடியும். வித்தவுட் எஹ்ராம் கீழே போக முடியாது. காபா போயிட்டு தொடணும், முத்த ஹஜ்ராஸ்வத்துக்கு நம்ம முத்த கொடுக்கணும், ஹத்தீம்ல தொழணும். இதெல்லாம் வந்து எஹ்ராம் சும்மா எஹ்ராம் போட கீழே போக முடியும். அதனால 2 செட்டு எஹ்ராம் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது நம்மளோட எல்லா விஷயங்கள் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு குரூப் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் செஞ்சிடும். எல்லா ஹாஜியோட யார் யார் வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் அந்த குரூப்பை நம்ம என்ன பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் இது பண்ணிடுவோம், அதை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த குரூப்ல கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதே மாதிரி சிம் கார்டு வந்து சவுதி சிம் கார்டு நம்ம மக்காவுக்கு போனப்போ தான் வாங்குவோம். ஏர்போர்ட்ல வாங்கக்கூடாது. அங்க வந்து மக்கள் வந்து சிம் கார்டு சேல்ஸ் பண்ண வருவாங்க, ஃப்ரீ சொல்லுவாங்க, ஆனா வாங்க கூடாது. அதுலயே வந்து என்ன ஸ்கேம் பண்றாங்க. சரியா? நம்மளோட சிம் கார்டு எங்க வாங்குவோம்? மக்காவுக்கு போயிட்டு ரூம் செக் இன் பண்ணிட்டு உம்ரா முடிச்சப்பறம் சிம் கார்டு வாங்குவோம். அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்காது, பிஸியா இருக்கும். சரியா? இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் உங்களுக்கு எமர்ஜென்சி நீங்க போன் பண்ணி அப்படின்னா ரோமிங் போட்டுக்கோங்க. ஏர்டெல்ல என்ன இருக்கு, ரோமிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஒரு 1 GB கிடைக்கும். அந்த ரோமிங் போட்டு வச்சுக்கலாம். நீங்க ஹோட்டல் போனப்ப இன்ஃபர்மேஷன் உங்க ஃபேமிலிக்கு கொடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது டிராவல் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தைகள் இருந்தா கேளுங்க. யாரு டிராவல் கிட் வாங்கலையோ ஆபீஸ்ல வந்து டிராவல் கிட் இன்ஷா அல்லாஹ் வாங்கிக்கோங்க. யாருக்குனாச்சும் சந்தைகள் இருந்தா ஏஞ்சி கேளுங்க. டிராவல் சம்பந்தமான விஷயம் எஹ்ராம் வந்து வீட்ல இருந்து கட்டிக்கங்க, நல்லது. ஆமா, ஏன்னா வந்து நம்ம பெஹ்ரீன்ல வந்து வெயிட்டிங் கம்மி தான். சரியா? அதனால வந்து நீங்க வீட்ல இருந்தே கட்டலாம், இல்ல சென்னை ஏர்போர்ட்ல உள்ள போயிட்டு கட்டலாம், இல்ல பெஹ்ரீன்ல போயிட்டு கட்டலாம் இன்ஷா அல்லாஹ். அத டிஷ்யூ பேப்பர், நார்மல் பேப்பர் யூஸ் பண்ணலாம். அது வந்து வாசனை டிஷ்யூ பேப்பர் வரும்ல, அந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண கூடாது. நியத் செஞ்சா கர்ச்சீஃப் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல வந்து எந்த ஒரு அத்தர் எதுவுமே அந்த சென்ட் இல்லாம பவுடர் இல்லாம வச்சுக்கணும், தொடச்சிக்கலாம் நீங்க இன்ஷா அல்லாஹ்.
மருந்து வந்து பேக்கேஜ்ல வச்சிருக்கீங்க. பெரிய பேக் நம்ம செக் இன் பேக்கேஜ்ல போடுவோம்ல அதுல வச்சிருக்கீங்க. பேக்கேஜ் பேக்ல வச்சிருக்கீங்க. பெரிய பேக்ல ஹேண்ட் பேக்ல மருந்தெல்லாம் வைக்காதீங்க. ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறீங்க. ஸ்நாக்ஸ் ஒரு மிச்சர் பிஸ்கெட் எல்லாம் சில பேர் சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பீங்க, பசி தாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்துட்டா ஸ்நாக்ஸ் கண்டிப்பா ஒரு பேக்ல சின்ன பேக்ல ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிறீங்க. இன்ஷாஅல்லாஹ். சாக்ஸ் ஆண்கள் போடக்கூடாது, லேடிஸ் போடணும். பிரிஸ்கிரிப்ஷனா வச்சுக்கோங்க, அந்த வாங்குற பில்லோ வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஏற்படாத விஷயங்கள் வந்து எப்போ என்ன கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பேக்கேஜ்ல போட்டா கேட்க மாட்டாங்க, ஹேண்ட் பேக்ல இருந்தா தான் கேட்பாங்க. நிறைய மெடிசன்ஸ் இருந்தா செக் பண்ணுவாங்க, என்ன இவ்வளவு மெடிசன்ஸ் இருக்கு சொல்லி. பேக்கேஜ்ல இருந்தா பிரச்சனை இல்லை, அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. சரியா? ஆமா, எஸ் கரெக்ட் கரெக்ட். சிம் கார்டு வந்து நீங்க அங்க இறங்கின அப்புறம் மக்காவுக்கு போன அப்புறம் அவங்கவுங்க விசா காப்பி கொடுத்து அவங்கவுங்க தான் வாங்குவாங்க. ஆமா, நம்மளோட ஹோட்டல் வெளியே இருக்கும் இன்ஷாஅல்லாஹ். சரியா? உங்களோட விசா காப்பி வாங்கி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குவாங்க. வாங்கி தான் உங்களுக்கு சிம் கார்டு கொடுப்பாங்க. அது 30 ரியாலோ 50 ரியால் நீங்க கொடுத்து தான் வாங்குவாங்க. ஜி போலோ பேக் இப்போ வந்து வாங்கிக்கலாம். ஆபீஸ் திறந்து இருக்கும் இன்ஷாஅல்லாஹ். இப்போ வந்து வாங்கிக்கலாம். ஆமா 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 நம்பர் கொடுத்துருங்க. ஆமா கொடுத்துருங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் வேணும்ல, அதனால யாரெல்லாம் வாட்ஸ்அப் கண்டிப்பா சவுதிக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன், என்னோட வாட்ஸ்அப் பெருமாள் லைவ்ல இருக்கும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் எங்க கையில கொடுத்துருங்க. சரியா? நம்ம ஆட் பண்ணிடுவோம் குரூப்ல இன்ஷாஅல்லாஹ். லேடிஸ்க்கு ஏதாவது டவுட் இருக்கா? மெஹரம் இப்போ டீடைல்ஸ் வராது. இப்போ வந்து எல்லாம் மாறிச்சு, அதெல்லாம் வராது. விசால வராது. ஸ்கார்ஃப் நம்ம கொடுப்போம், லேடிஸ்க்கு ஒரு ஸ்கார்ஃப் கொடுப்போம். அந்த ஸ்கார்ஃப் தான் போட்டுட்டு வரணும் இன்ஷாஅல்லாஹ். சரியா? அந்த ஸ்கார்ஃப் வந்து நம்ம கொடுக்கிறது எதுக்காகனா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அங்க போயிட்டு நம்ம யாரும் வந்து பிரியக்கூடாது, ஒரு குரூப்பா போயிட்டு குரூப்பா வரதுக்காக அந்த ஸ்கார்ஃப் கொடுப்போம் இன்ஷாஅல்லாஹ். ஜென்ஸுக்கு வந்து நீங்க அந்த டிராவல் பேக் இருக்கும், சைட் பேக் இருக்கும், ஷோல்டர் பேக் இருக்கும், ஐடி கார்டு இருக்கும். ஐடி கார்டு உங்களுக்கு பாஸ்போர்ட், விசா, டிக்கெட், ஐடி கார்டு எல்லாம் டாக்குமெண்ட் ஏர்போர்ட்ல கொடுப்போம் இன்ஷாஅல்லாஹ். இப்ப மெஹரமே எடுத்துட்டாங்க, அந்த இது இல்ல, அந்த ஆப்ஷன் இல்ல. மெஹரம் ஒரு ஆப்ஷன் அவங்க சவுதி கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. விசால அது வராது. துவா செஞ்சுக்கலாமா? बोल दे 4 hours பிஃபோர் நம்ம வந்து இன்ஷாஅல்லாஹ் வந்து சேரணும் ஏர்போர்ட்க்கு. சரியா? இன்ஷாஅல்லாஹ் உங்களோட வீட்ல இருந்து ஏர்போர்ட் எவ்வளவு தூரம் இருக்கு உங்களுக்கு தெரியும், அந்த டைமிங் தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்க. சரியா? இப்போ மார்னிங் ஃளைட் நம்ம வந்து 5 மணிக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸ்னா நீங்க வந்து 4 hours பிஃபோர் அங்க வரணும். அதே ஈவினிங் நம்ம 7 மணிக்கு ஃளைட்னா ஒரு 4 hours பிஃபோர் நம்ம வந்து ஏர்போர்ட்க்கு வந்து சேரணும் இன்ஷாஅல்லாஹ். बोलो அங்க வந்து வெயிட்டிங் ஹவர்ஸ்ல வந்து நம்ம இஹ்ராம் கட்ட போறோம். நீங்க வீட்ல இஹ்ராம் கட்ட மாட்டீங்க, பஹ்ரைன்ல வந்து தான் இஹ்ராம் கட்ட போறீங்க. கனெக்டிங் ஃளைட்ல வரவங்க அங்க இறங்கிட்டு நம்ம இஹ்ராம் கட்டிட்டு அதுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்ப அடுத்த ஃளைட்ல ஏற போறோம். கரெக்ட்டா இருக்கும் டைம். நம்ம ஏறி இறங்குற மாதிரி கரெக்ட்டா அந்த 3 ஹவர்ஸ் நமக்கு இன்ஷாஅல்லாஹ் கரெக்ட்டா இருக்கும். ஆமா கரெக்ட்டா இருக்கும். மீகாத்து நியத் செய்யணும். எப்படின்னா வந்து ஐஷா மஸ்ஜித் இருக்கு, அது ஒரு மீகாத் எல்லை. சரி, அதே மாதிரி ஜோரானா இருக்கு, தாயிஃப் மீகாத் இருக்கு. இந்த மாதிரி சில மீகாத் இருக்கு. அங்க போயிட்டு நியத் செஞ்சுட்டு திருப்பி ரெண்டாவது உம்ராக்கு வரணும். மூணாவது உம்ரா, நாலாவது உம்ரா நீங்க இப்படிதான் செய்யணும். முதல் உம்ரா நம்ம செய்வோம் இன்ஷாஅல்லாஹ். ரெண்டாவது உம்ரா வந்து ஜோரானா, நம்ம ரெண்டாவது உம்ரா வந்து ஜியாரத் செய்வோம்ல, அப்ப ரெண்டாவது உம்ரா உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தாயிஃப் போகும்போது ஒரு மூணாவது உம்ரா கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? அதுக்கு அடுத்து இது நடுவுல வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஐஷா மஸ்ஜித்ல இருந்து போயிட்டு நியத் செஞ்சு உம்ரா செய்யலாம். நீங்க முதல் உம்ராக்கு நீங்க மொட்டை அடிச்சிடுவீங்க. ரெண்டாவது உம்ராக்கு நீங்க முடி இருக்கோ இல்லையோ நீங்க வந்து முடி என்ன பண்ணணும்? மொட்டை அடிக்கணும். முடி இருக்கோ இல்லையோ நீங்க வந்து அது விஷயம் உங்க தலைக்கு மேல என்ன இருக்கு அந்த அமல் செய்யணும். சரியா? முடி இல்ல நான் மொட்டை அடிக்க மாட்டேன் அப்போட நீங்க வந்து என்ன இருக்கணும்? அந்த கத்தி படணும் மண்டையில ஃபுல்லா வந்து என்ன பண்ணணும்? பஸ்தரா இது பண்ணணும் இன்ஷாஅல்லாஹ். அத்தனை உம்ராக்கு நீங்க முடி இருக்கோ இல்லையோ மொட்டை அடிச்சே ஆகணும். அப்ப
அப்பதான் அந்த அமல் கம்ப்ளீட் ஆகும். சரியா? துவா செஞ்சுக்கலாமா? ஒரு முக்கியமான சட்டம் கேட்கிறாங்க. மரணித்தவர்களுக்காக உம்ரா எப்படி செய்வது? அதுல சட்டங்கள் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மரணம் அடையும் போது யாராவது உங்கள்கிட்ட நான் உம்ரா செய்யக்கூடிய நிலையில இருந்தேன், ஆனா இப்ப வந்து என்னால செய்ய முடியல, ஒரு சூழ்நிலை இதாயிருச்சு, ஒருவேளை நான் மௌத்தாயிட்டேன்னா எனக்கான உம்ரா செய்யுங்க, எனக்கான ஹஜ் செய்யுங்கன்னு சொல்லினாங்கன்னா அது பதிலி உம்ரா பதிலி ஹஜ். அதுக்கு பேர் பதிலி உம்ரா பதிலி ஹஜ். இது யார் ஏற்கனவே உம்ரா செஞ்சிருக்காங்களோ அவங்க மூலியமா இந்த ஹஜ்ஜை உம்ரா நிறைவேற்றணும். ஹாஜியார் கேட்கறது வந்து பொதுவா தன்னுடைய முன்னோர்கள், என்னுடைய அப்பாவுடைய அப்பா, அம்மாவுடைய அம்மா, இவங்களுக்காக உம்ரா செய்யணும் அப்படின்னா உம்ரா செய்யலாம். எப்படி செய்யலாம்னா, நீங்க நார்மலா எப்பவும் செய்யற மாதிரி நியத்து பண்ணி செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கு துவா செய்வீங்கல்ல, எப்படி ஒரு குர்ஆன் ஓதிட்டு யாரெல்லாம் இந்த நன்மையை வந்து இன்னாருக்கு நான் எத்தி வைக்கிறேன்னு சொல்றீங்களோ, அதே போன்று யாரெல்லாம் நான் உம்ரா செஞ்சிருக்கிறேன், இந்த உம்ராவுடைய நன்மையை என்னுடைய பாட்டிக்கு, என்னுடைய முப்பாட்டனுக்கு இவங்க நான் எத்தி வைக்கிறேன், அவங்க பேரை சொல்லி அவங்க நான் எத்தி வைக்கிறேன், நன்மை அவங்க சேர்த்து வையலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யலாம். மற்றபடி நம்ம நியத்து பண்ணும் போதே அவன் பேரை சொல்லி செய்யணும் அவசியம் இல்லை. எப்ப பதிலி உம்ராவை பதிலி ஹஜ்ஜை தவிர, பதிலி உம்ரா பதிலி ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் பேர் சொல்லி இன்னாருக்கா செய்யறது நம்ம செய்ய முடியும். மற்றதுக்கெல்லாம் உம்ராவை முடித்துட்டு நீங்க துவா செய்யும் போது நன்மை எத்தி வச்சு துவா செய்யணும். இது யாருக்குனாலும் எத்தனை பேருக்கு ஒரு உம்ராவை எத்தனை பேருக்கு நீங்க ஈசால் சவாப் செய்யலாம். சதக்கா செஞ்சு நன்மை ஏத்துற மாதிரி, குர்ஆன் ஓதி நன்மை ஏத்தி வைக்கிற மாதிரி உம்ரா செஞ்சுட்டு சாதாரண தவாப் செய்வீங்க. தவாப் முடிச்சு தவாஃபுடைய நன்மையை என்னுடைய இன்னாருக்கு நான் ஏத்தி வைக்கிறேன், அவங்களுடைய கபருடைய வாழ்க்கையை லேசாகி கொடு, மறுமையில ஜன்னத்தை கொடுத்து துவா செய்யலாம். இப்படிதான் செய்யக்கூடிய முறைகள். வேற ஏதாச்சும் பெண்கள் டவுட் இருந்தா கேளுங்க, முடிக்க போறோம். ले जेंट्स का दुआ से लावा इंशाअल्लाह।